வணக்கண்ணா. வணக்கங்க. உங்கள் பேருங்க? சண்முகம். இப்போ இந்த பட்டுப்பூச்சி வளர்ப்பில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சொல்லுங்க. இப்போ எத்தனை நாள் ஆச்சுங்க? இது வந்து 22 நாள் ஆகுங்க. 22 நாள் ஆச்சுங்க. ஆமாங்க. ஓகே. இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்குமாங்க? அவ்வளோதாங்க. உடனே வந்து நம்ம கூட எடுத்து ஆ. வியாபாரிக்கு வந்து கொடுத்துருவோம். ஓகே. இந்த கூடுங்கிறது என்னங்கிறது கொஞ்சம் காட்டுறீங்களாண்ணா? இதுதாங்க தலை சாப்பிட்டு குறிப்பிட்ட டேஜ் ஆனோடனே ம். நூலாக கன்வெர்ட் ஆயிருங்க. இதுதான் நூலாக கன்வெர்ட் ஆகுதுங்க. ஆமாங்க. ஓ. தலை சாப்பிட்டு அதை வந்து ஒரு ப்ராசஸ் முடிக்கிங்க. ஆ. முடிச்சுட்டு நூலாக இது பண்ணிக்கிங்க. ஓகே. இது தலை வந்து பல்பரிங்களா? மல்பரிங்க. மல்பரி. ஓகே. மல்பரிங்க. இது எங்கேருந்து வாங்குறீங்க? இங்கே நம்மகிட்டயே தோட்டத்திலேயே தயார் பண்ணிக்கிறோம். ஆ. தோட்டத்திலேயே உற்பத்தி பண்ணிக்கிறதாங்க. ஆ, இங்கேயே இருக்குது இல்லைங்களா? இங்கேயே இருக்குங்க. ஓ. இது ஆரம்பத்தில் நீங்கள் எங்கே வாங்கிட்டு வரீங்க? சின்ன புழுவா? அது வந்து இன்னொரு பக்கம் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. முட்டையாக பொறுக்கி வச்சு ஒரு 6 நாள் அவங்க வளர்த்து நம்மளுக்கு இளம்புழுவாக கொடுப்பாங்க. இளம்புழுவாக கொடுப்பீங்க. என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்கண்ணா? அது வந்து ஒவ்வொரு இளம்புழு பையத்துக்கு கொஞ்சம் லாங்கு தூரத்தை பொறுத்து மாறுங்க. வாடகை பக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும். தூரமாக இருந்தால் நம்மளுக்கு ரேட்டு எங்கே வாங்குறீங்க நீங்கள்? குடும்பப்பேட்டை ஆ. அந்த லைனில் வருங்க. ஓகே. ஆனால் நிறைய இருக்கிறாங்க இளம்புழு. இதே மாதிரி அவங்க வந்து இளம்புழு வர மட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. இந்த தலை மல்பரி தலை வந்து நீங்களே விளைவிக்கிறனால உங்களுக்கு அது செலவு கொஞ்சம் குறைவாக இருக்கும் இல்லைங்களா? குறைவு, கொஞ்சம் குறைவுங்க. வாங்கினோம்னா வாங்குறது வந்து அதிகமாக கொடுக்கறதில்ல யாரும். அவங்களே வச்சுக்கிறாங்க. இது எப்படி நீங்கள் பராமரிக்கிறீங்க? எப்படி பராமரிக்கணும்னா நம்ம 2 வேளை தலை உணவு அழைச்சி அது குறிப்பிட்ட டேஜில் வந்து தோலுரிப்பு நடக்கும். ஒரு 4 டைம் ஒரு பூச்சி வந்து வாழ்நாளில் 4 டைம் தோலுரிப்பு நடக்கும். அது வந்து ரெஸ்ட் கொடுத்து அது போக மருந்து போட்டு இந்த 6 நாளில் உங்ககிட்ட கொடுக்கும்போது 22 23 நாள்லேயே நீங்கள் வந்து அதிலிருந்து நீங்கள் நூல் எடுத்துருவீங்க இல்லைங்களா? பஞ்சு வந்து வந்துடும் இல்லைங்க? கூடு வந்துடும். ஓகே. வந்துடும். நாம் அதை கொடுத்தோம்னா அவங்க கொண்டு போய் வேறு ப்ராசஸ் நிறைய பண்ணுவாங்க.